கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். 11 மாசமும் நம்முடைய தேவன் பாதுகாத்து டிசம்பர் மாசத்துக்குள்ள அழைத்து கொண்டிருக்கிறார். டிசம்பர் மாசத்துல 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக எப்படி நன்மை செய்ய வேண்டும் அதையும் தொடர்ந்து கேளுங்கள். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். நம்முடைய யூடியூப் சேனல் நேம் தேவன் அருளிய அப்பம். எத்தனையோ தேசத்துக்குள்ளே கர்த்தருடைய கிருபையினாலே இணைந்திருக்கிறீங்க. தேவன் அருளிய அப்பம். யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும்போது வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். பிதாவின் சித்தம் நிறைவேற்ற வருகிறார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வருகிறார். பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்க வருகிறார். ஆதாம் ஏவாள் பழம் சாப்பிட்டு சாபத்துக்குள்ளே தள்ளப்பட்டாங்க. தேவனுடைய மகிமை இழந்துட்டாங்க. தேவனுடைய பாதுகாப்பு இழந்துட்டாங்க. தேவனுடைய சத்தம் கேட்கறது இழந்துட்டாங்க. சாபத்திலே தள்ளப்பட்டாங்க. இருளிலே தள்ளப்பட்டாங்க. இந்த கடைசி காலம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கர்த்தருடைய கிருபையினாலே 2025ஆம் ஆண்டிலே தியானிக்க தேவன் கிருபை கொடுத்திருக்கார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கணும். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? எல்லாரையும் மீட்டெடுக்கணும். ஒருவரும் கெட்டு போக கூடாதான். எல்லாரும் மனம் திரும்பணும். அது பிதாவின் சித்தம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்முடைய வாழ்க்கையில கெட்டு போற காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். கெட்டு போற காரியம் இருக்கும்போது தேவனோட வார்த்தையில நிலைத்திருக்க முடியாது. தேவனோட அன்பிலே நிலைத்திருக்க முடியாது. தேவ சத்தத்தை கேட்க முடியாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கெட்டு போற காரியம் இருக்குமானால் நஷ்டம், தோல்வி, பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள் நிறைய பின்னாடி உள்ள வந்துகிட்டே இருக்கு. ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பாக ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வந்துடணும். எனது கடைசி காலம் பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா மறுபடியும் அந்த பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய கேரக்டர், பழைய வாழ்க்கை, பழைய நினைவு, பழைய சிந்தனை. கர்த்தருடைய கிருபையினாலே ஆன்லைன் மூலியமாக 2020 தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் ஆன்லைன் மூலியமா வந்து கொண்டிருக்கு. எத்தனையோ தேசத்துக்குள்ளே கர்த்தருடைய கிருபையினாலே இணைந்திருக்கிறீங்க. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து அழகா சொல்கிறார். பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்றார். அப்போ ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. கெட்டு போன மனிதனை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். ஒரு மனுஷன் கெட்டு போயிட்டான்ப்பா. கெட்டு போன மனுஷனை எல்லாரும் துரதிக்கு போட்டு போயிடுவாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்குமானால், ஐஸ்வர்யம் இருக்குமானால், செல்வம் இருக்குமானால், ஆஸ்தி இருக்குமானால், நிறைய நகை, நிறைய சொத்து, நிறைய வீடு, நிறைய காரு, கோடிக்கணக்கில் பணம் இருக்குமானால்
எல்லாரும் கூட இருப்பாங்க. கையில் ஒரு ரூபாய் இல்லை, என்கிட்ட ரூபா கூட இல்லை, கையில் இப்போ பணமே இல்லை அப்படின்னு மட்டும் யாராவது சொல்லி பாருங்க தெரியும். சொந்தக்காரங்க எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு இப்படி அனுபவிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. 2016 வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு, கடனில் கஷ்டப்பட்டு நிற்கும்போது எல்லாம் நஷ்டப்பட்டேன். சொந்த பந்தம்லாம் இருந்துச்சு. கடனில் கஷ்டப்பட்டதுனால ஊரை விட்டு போயிட்டேன். ரூபா கூட கையில் இல்லை அப்படின்னா அந்த வெறுமையான நிலைமை, அந்த தனிமையான நிலைமை, அந்த கஷ்டப்பட்ட சூழ்நிலை, தள்ளப்பட்ட சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, துக்க முகத்தோடு சொந்த தேசத்தை விட்டு புரண்டு போனேன். சரி, எல்லாரும் ஒதுக்கிட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா இயேசு என்னை ஒதுக்கவே இல்லை. கெட்டுப்போன மனிதனை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இப்போ இந்த காலவேளையிலே தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு செய்தி அதுதான். நம்முடைய யூடியூப் சேனல் பேர் தேவன் அருளிய அப்பம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். இப்ப இந்த காலவேளையிலே நம்ம எல்லாரும் என்னதமா யோசிக்கணும். எத்தனையோ குடும்பத்திலே சாட்சி சொல்லியிருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அநேக சாட்சிகள் வந்து கொண்டிருக்கு. சத்தியத்தை அறியும் போது, சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, மனம் திரும்பும் போது, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவனோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் என்னெல்லாம் பிரச்சனை வரும் தெரியுமா? லைட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். அது கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடுகிற எத்தனையோ குடும்பங்கள் ஒயின் ஷாப்புக்கு போகத்தான் செய்யறாங்க, சிகரெட் அடிக்கத்தான் செய்யறாங்க, தண்ணி அடிக்கத்தான் செய்யறாங்க, நல்ல செல்போன்ல நல்ல கேம் பார்க்கத்தான் செய்யறாங்க, பல மணி நேரம் வீடியோல இருக்கத்தான் செய்யறாங்க, தேவையில்லாத வீடியோ பார்க்கத்தான் செய்யறாங்க. இது போக இன்னும் விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், அடுத்த சொத்தை கொள்ளையடிக்க, ஏமாத்த, எப்படியாவது சீக்கிரமா பணக்காரன் ஆயிடணும், ஏகப்பட்ட பொய் பேசி எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில குடும்பங்கள் தாறுமாறாக கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் தேவனுடைய முகம் முதல்ல மறைக்கப்பட்டுரும். தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டுட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. சில குடும்பத்துல விளையாட்டு போக்குல நான் இந்த சின்ன பாவம் தானே பண்ணிட்டேன், அது யாருக்கும் தெரியாதுல்ல, யாரும் பார்க்கல அப்படிம்பாங்க. ஐயா, சின்ன பாவமோ பெரிய பாவமோ பாவம் பாவம் தான், தப்பு தான், குற்றம் குற்றமே, ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒவ்வொரு தண்டனை அப்படிம்பாங்க. பைபிள்ல ஏகப்பட்ட தண்டனை இருக்கு. ஐயா, கிருபையின் காலத்துல தானே ஐயா நான் வாழ்றேன், எனக்கு தண்டனை இல்லைன்னு சொல்லிட்டு துணிகரமா பாவம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் சத்தியத்தை அறிந்து கொண்ட பின்பாக, விடுதலையாக்கப்பட்ட பின்பாக மறுபடியும் துணிகரமான பாவத்துக்குள்ள போகும்போது அவன் மறுபடியும் தேவனுடைய கோபத்துக்குள்ள உள்ள பேர் தான். தண்ணி அடிக்கூடாதுன்னு சொல்லி தெரியும், தண்ணி அடிச்சா என்ன நடக்கும்? அப்புறம் உடம்புல ஏதாவது ஒரு பாட்டு கேட்டு போயிடும். விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தெரியும், விபச்சாரம் பண்ணும் என்னாவும்? ஒரு எய்ட்ஸ் வியாதிக்குள்ள போயிருந்தாங்க. எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன். எத்தனையோ குடும்பத்துல இந்த கடைசி காலத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஆபத்து, எனக்கு பிரச்சனை, எனக்கு போராட்டம். ஒரு சில குடும்பங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் மற்ற காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கும்போது அது விக்கிரக ஆராதனையா மாறிடுது.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறது தான் உத்தமம். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் நம்ம வாழ்க்கையில எந்த கம்ப்ளைண்ட் வராது. நான் ஒரு முழு பைபிள் வாசித்து பார்த்ததில்ல. நான் என்ன தெரியுமா யோசித்தேன்? நான்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா. நான்லாம் விக்கிரகத்துக்கு மாந்திரிகத்துக்கு இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன். துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், என் வாழ்க்கையிலே நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்காமல் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் என்னோட சமூகத்தில் தாழ்த்த ஆரம்பிச்சேன். என்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் குறை இருக்கோ எல்லாம் மன்னிங்கப்பா, எதுவாக இருந்தாலும் நீ மன்னிச்சிருங்கப்பா, உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் உங்களுக்கு முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதலாவது மனம் திரும்பி இருக்கணும். பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்கணும். இதுதான் நான் பைபிள் வாஸ்துல கண்டுபிடிச்ச காரியங்கள். என் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வேணும், என் குடும்பம் சமாதானமா இருக்கணும், என் குடும்பம் விடுதலையாக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும், நான் ரட்சிக்கப்பட்ட பையனா இருக்கணும், நான் ரட்சிக்கப்பட்ட மகளா இருக்கணும், எங்க வீடு ஒரு குட்டி பரலோகமா இருக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ, பாவத்திலிருந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணி விட்டுருக்கணும். தேவனிடத்திலிருந்து இரக்கங்களே பெற்றுக்கொள்ளணும். அந்த குடும்பம் தான் ஆசீர்வாதம். ஐயா, எங்க வீட்டுல பாவம் இருக்குயா. பாவம் இருக்குன்னா பைபிள் என்ன போட்டிருக்கு? தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டுரும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்ன பண்றாங்க அப்படின்னா, நற்கர்ணை எடுக்கிறாங்க. சர்ச்சில் போய் நற்கர்ணை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், பொய் பேசக்கூடாது, அநியாயமா சம்பாதிக்க கூடாது, லஞ்சம் வாங்கவும் கூடாது, லஞ்சம் கொடுக்கவும் கூடாது, மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, பிள்ளைக்கு குடும்பத்துக்கு எல்லாத்துலேயுமே உண்மையா இருக்கணும். உங்களுக்கு தெரியும், கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், ஜெபிக்கணும், எல்லாம் தெரியும். சிகரெட் அடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, போதை, கஞ்சா பழக்கம், விபச்சார அடிமை, வேசித்தனம், காம விகாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தெரியும். எங்கேயாவது மீறி பணம் சம்பாதிக்கிறதுக்கு பொய், லட்ச லட்சமா சம்பாதிக்கிறதுக்கு அதிகமான பொய், கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது என்ன நடக்கு அப்படின்னா, தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கு. முதலாவது இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, வானத்திலிருந்து இறங்கி இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமாக தேவன் அருளிய அப்பம் வேதம் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம கையில பைபிள் ஃபுல்லா இருக்கு. ஒரு முழு பைபிளை நம்ம கையில கொடுத்துட்டாரு. எப்படி வாழணும், என்ன செய்யணும், அழகா கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த பைபிள் படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் மிகுந்த சமாதானம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும். நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு இருளான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிருந்தாங்க. எப்படி பிரதர் அப்படின்னா, பாவம் இருக்கும்போது தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் தேவனோடு உள்ள தொடர்பை இழந்து விட்டான்னு அர்த்தம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனோடு உள்ள தொடர்பை இழந்து விட்டான். அதை நம்ம சிம்பிளா அழகா சொன்னா போயும். வீட்டுல கரண்ட் லைன் இருக்கும், அந்த கேபிள்லாம் எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கும். அந்த லைன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டுள்ள எல்லா அந்த லைன் ஃபுல்லாவே எரிஞ்சிடும். கரண்ட் சப்ளை மாத்தி கொடுத்தாச்சு அப்படின்னா எரிஞ்சிடும், எல்லாம் ஃபயர் ஆயிரும் அப்படிம்பாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ மாம்சத்துல தள்ளப்பட்டுருவான். ஐயா, நான் ஆவியில இருக்கேன். சரி, ஆவியில இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க மாம்சத்துல கன்வெர்ட் ஆயிட்டு இருக்காங்க, மாம்சத்துல கன்வெர்ட் ஆயிட்டாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஒரு இச்சையோ, ஒரு பாவமோ, ஒரு ஆசையோ, இல்ல ஒரு பொல்லாத காரியமோ, இல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியத்துக்குள்ளேயும் அவங்க சிக்கி கொள்ளும் போது அவங்க மாம்சத்துல கன்வெர்ட் ஆகி வேற வழியில போயிட்டு இருக்கிறாங்க.
ஒரு குடும்பம் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். தேவனோடு உள்ள தொடர்பை எப்போ இழந்து விட்டான் அப்படின்னா, அவனோட வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது தேவனோட தொடர்பை இழந்து விடுறான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, தேவனோடு உள்ள தொடர்பே இல்லை. தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வெளியே தெரியாது. ஏன்னா இவங்க தான் செல்போன்ல மூழ்கி போயிருப்பாங்களே. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நல்லா படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, கேம் விளையாடுறது, வேற வேற வெப்சைட்டுல போய் தேவையில்லாத வீடியோ பார்க்கறது, அது எல்லாமே தேவனோட முகம் மறைக்கப்பட்டுருது. இதுதான் நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுல நான் கண்டுபிடிச்சது. ஐயா, ஏன் என் ஜெபத்துக்கு ஏன் இன்னும் பதில் வரல? நான் இன்னும் எங்கேயோ குறையா இருக்கேன்னு அர்த்தம். நான் இன்னும் தேவனுக்கு முன்பா உண்மையா இல்லைன்னு அர்த்தம். ஈஸியா புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு கம்பெனில வேலை பார்க்குறாங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, ஒரு வியாபாரத்தில் வேலை பார்க்குறாங்க. அடுத்த மாதம் 1ஆம் தேதி சம்பளம் வருது அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு தெளிவாக வேலை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ எல்லா பக்கமும் வேலை பார்த்தா சம்பளம் தந்துடுதாங்க. ஆனால் சில இடத்துல எங்கேயாவது வேலை மிஸ்டேக் ஆகிட்டு அப்படின்னா சம்பளம் கொடுக்கும்போது சொல்லிடுவாங்க, போன மாதம் நீங்கள் வேலை பார்க்கும்போது இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, இதே போல் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அவங்கள நாங்கள் வேலையை விட்டு நிப்பாட்டினோம் அடிப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரலோகத்துல தேவன்கிட்ட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா ஒரு மனுஷன் 100க்கு 100 உண்மையா இருக்கணும். இன்னைக்கு 100க்கு 100 உண்மை அப்படின்னா நிறைய வீட்டுல காணும். அதான் உண்மை. ஐயா, உண்மையா வாழுங்க, பரிசுத்தமா வாழுங்க, நீதியை பின்பற்றுங்க, நேர்மையா இருங்க, செம்மையா வாழுங்க அப்படின்னா சில குடும்பத்துல காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. அவங்க பேசாம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம் இருக்கும். இன்று நிறைய குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் இல்லாம இருக்கு. தேவனுடைய சத்தம் கேட்கிற இழந்து விட்டான். இப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் தேவனுடைய சத்தம் கேட்கிறதே இழந்து விட்டான். தேவனுடைய சத்தம் கேட்காது. ஆதாம் ஏவாள் அந்த பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தேவனோட முகம் மறைக்கப்பட்டுட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சாபத்துக்குள்ள தள்ளப்பட்டாங்க. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. மாம்சத்துல கன்வெர்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில தேவனோடு உள்ள தொடர்பு இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்கணும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஒரு குடும்பத்துல பாவம் இருக்குமானால் என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனுடைய பிரசன்னம் அங்க இருக்காது. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில என்ன போயிட்டு அப்படின்னா, தேவனுடைய மகிமை இழந்து போயிட்டாங்க. தேவனுடைய பிரசன்னம் அங்க இல்ல. தேவனுடைய சத்தம் அங்க கேட்கல. தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டுட்டு தேவனோட உள்ள தொடர்பை இழந்துட்டாங்க. சரி, இந்த வருஷம் நம்ம டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்ப்பா. நம்ம வாழ்க்கையில பாவம் இருக்குமானால், நம்ம வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கும். இப்ப எல்லாருக்கும் டிசம்பர் மாசம் வந்தாச்சு அப்படின்னாலே கொண்டாட்டம், டெக்கரேஷன், ட்ரெஸ் வாங்கணும், சர்ச்சை ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க, வீட்டை ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏகப்பட்ட தேவைகள், ஏகப்பட்ட காரியங்கள் உண்டு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க இருதயத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? உங்க இருதயம் தேவனோடு கனெக்ட் ஆயிட்டா? நிறைய குடும்பத்துல இப்பதான் யோசிப்பீங்க. ஒரு வீடை டெக்கரேஷன் பண்ணுவாங்க. உங்க இருதயத்தை டெக்கரேஷன் பண்ணியாச்சா? உங்க இருதயம் கர்த்தர் பக்கம் இருக்கா? உங்க இருதயம் கர்த்தரோடு இருக்கா? இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே கோடி ரூபாய் சம்பாதிச்ச மாதிரி. என் இருதயம் கர்த்தரை விட்டு தள்ளி போனால் நான் ஒரு தனி மரமா இருப்பேன். என் இருதயம் கர்த்தரோடு இணைந்திருந்தால் ஒரு செழிப்பான தோட்டத்துக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கையா இருப்பேன். என் கூட இயேசு இருக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு செய்தியினுடைய மைய கருத்து என்னன்னா, என் கூட இயேசு இருக்கணும்.
இயேசு என் கூட இருந்தால் ஒரு செழிப்புள்ள தோட்டமா இருக்கும், ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். நிறைய குடும்பத்துல கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. ஆனா குடும்பத்துல போய் பார்த்தா சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை. பிள்ளைகள் பார்த்தா ஏதோ ஒரு காரியத்துல, ஒரு கேம்ல, வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, கணவர் எங்கேயாவது ஒரு இடத்துல அடிமையா இருக்கிறாங்க. சொன்னா கேட்க மாட்டேங்காங்க. வெளியில பார்த்தா நானும் கிறிஸ்டியன் அப்படி சொல்லிட்டு கையில பைபிள்லாம் நம்ம தூக்கிட்டு போயிருந்தோம். ஆனா அந்த ரங்கத்திலே என் இருதயம் தேவனோடு கனெக்டிங்ல இருக்கா? என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா சில குடும்பத்துல இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நிம்மதி இல்லப்பா. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா விடுதலை இல்லை. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன? நல்ல வீட்டுல டிவி ஆன் பண்ணி நல்ல சினிமா படம், நல்ல நாடகம், அதுக்கப்புறம் செல்போன்ல அப்புறம் பல மணி நேரம் அழகா நேரத்தை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணி பிசாசு திருடிட்டு இருக்கான். பிசாசு ஒரு வீட்டுக்குள்ள வந்து நேரத்தை திருடுறான், யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அவங்க நினைக்கிறாங்க எங்களுக்கு சரீரத்துல பலவீனம், நாங்க ரொம்ப டயர்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பல மணி நேரம் செல்போன்லயே டிவிலயே டயத்தை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டுல உள்ள போய் பார்த்தா குடும்ப ஜெபம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, நிம்மதி இல்லை, வியாதி வந்துடுது, பலவீனம் வந்துடுது, தட்டுப்பாடு வந்துடுது, சாபத்துக்குள்ள சிக்கி கொள்றாங்க. காரணம் என்ன? ஒரு வீட்டுல பாவம். அப்ப பாவம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்காது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ள வந்த நோக்கம் என்ன தெரியுமா? வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாரு? எல்லாரையும் மீட்டு எடுக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம அப்படி யோசித்து பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் தான் இருக்கு. அதான் கிறிஸ்துவோட பிறப்பை நாம் கொண்டாடும் போது நம்ம எப்படி தெரியுமா யோசித்து பார்க்கணும்? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கிறோமா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து விட்டான். அப்பா பிள்ளை அந்த உறவு காணாம போயிட்டு. ஏன்னா பாவம் பண்ணதுக்கு அப்புறம் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாச்சு. ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? ஓடி போய் ஒளிஞ்சாச்சு. இன்னைக்கும் கூட நிறைய குடும்பத்துல பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு போறது கிடையாது. ஒரு பாவி மனம் திரும்பினா தானே சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவனை விட்டு தள்ளி எங்கேயாவது போய் சிக்கி கொள்றாங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ கேட்குறீங்களோ, நம்ம வாழ்க்கையில ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவம் ஏதாவது இருக்கா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து, அப்பா என் வாழ்க்கையில அந்த ரங்கத்துல இப்படி ஒரு பாவம் இருக்குப்பா, அதை கொஞ்சம் மன்னிச்சிருங்கப்பா. நான் இனிமேல் உங்க பிள்ளையா வாழணும், நான் சர்ச்சுக்கு வரணும், நான் வெளிச்சத்தின் பிள்ளையா வாழணும், கர்த்தரை விட்டு நான் தள்ளி போகக்கூடாது, எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா, எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா, நான் சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் தேவனோட பாதுகாப்பு அங்க இருக்காது. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் அவங்க தேவனுடைய கிருபை இழந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவன் வேற எங்கேயோ போயிட்டு இருப்பான். புதிய ஏற்பாட்டுல நமக்கு அழகா அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். குமாரனுடைய ஆவியை நம்ம இருதயத்தை தந்திருக்காரு. நம்ம தைரியமா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல நமக்கு ஏகப்பட்ட கிஃப்ட் இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பாவத்துல ஜனங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறாங்க. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் அதை இழந்து விடுறாங்க. சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா தொடர்ந்து பாவம் பாவம் பாவம், பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை இழந்து விடுறாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தீமை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டா விட்டு விலகிட வேண்டியதான். பொல்லாப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டா அப்படின்னா விட்டு விலகிட வேண்டியதான். எனது கடைசி காலத்துல பொல்லாத ஜனங்கள் தான் காணப்படுறாங்க.
தீமை தான் பெருகிட்டு வருது, அக்கிரமம் தான் பெருகிட்டு வருது, அன்பு இல்ல. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? மரண இருளிலே வாழுகிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தார். மரண இருளிலே வாழுகிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம். இயேசு கிறிஸ்து பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தார். பாவம், அக்கிரமம், சாபம், பலவிதமான வியாதியில் வாழுகிற ஜனங்களை மீட்டெடுக்கதான் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த காரணம் என்ன? பாவம், அக்கிரமம், சாபம், பலவிதமான வியாதியிலே வாழித ஜனங்களை மீட்டெடுக்க, மறுபடியும் இழந்து போன அந்த உறவு, அப்பா பிள்ளைக்குள்ள உறவு, அதை மீட்டு கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார். இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்க வந்தார். இழந்து போன சமாதானத்தை மீட்டு கொடுக்க வந்தார். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இழந்து போனது என்ன? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். ஆதாம் பாவம் பண்ண உடனே அந்த ஆவிக்குரிய சரீரத்தை இழந்து போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாம் என்று எழுதப்பட்டிருக்கு, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா, மரித்த சரீரமா இருக்கலாம், உயிர்ப்பிப்பார். ஆத்மா மரித்து போன நிலைமையில இருக்கலாம், உயிர்ப்பிப்பார். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போய் பாவத்துல செத்து போன நிலைமையில இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்குள்ள வரும்போது, பிந்தின ஆதாம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் போது, எந்தெந்த பகுதியில கத்தரை விட்டு தள்ளி போய் மரித்த நிலைமையில இருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? பாவிகளையே மனம் திரும்புறதுக்கு அழைக்க வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் பிரதான பாவி என்கிறார். ஒரு மனுஷன், அப்பா நான் பாவம் பண்ணிட்டேன், பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக வீட்டுக்கு திரும்பி போனான். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம நீதிமானா மாறணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போற எல்லா காரியத்தையும் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். கெட்டு போன மனிதனை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார். ஒருவேளை இந்த கால வேளையில, ஐயா என் வாழ்க்கை கெட்டு போயிட்டியா, நான் ஏமாந்துட்டேன், நான் மோசம் போயிட்டேன், என் வாழ்க்கை கண்ணீரா இருக்கு, நான் ஒரு தனிமையா இருக்கேன், நான் ஒரு திக்கற்ற பிள்ளையா இருக்கேன், என் ஆத்துமா கெட்டு போயிட்டு, என் சரீரம் கெட்டு போயிட்டு, என் வாழ்க்கையில எல்லா பகுதியும் கெட்டு போயிட்டு, நான் ஏமாந்துட்டேன், நான் மோசம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இருந்தால், வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, கெட்டு போன மனிதனை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க, பரிபூர்ணப்படவும் நல்ல மேய்ப்பனாக வெளிப்பட்டார். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படணுமா, நம்மளை மீட்டெடுக்கணுமா, நல்ல மேய்ப்பனாக வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியைகள் எந்தெந்த குடும்பத்துக்குள்ள இருக்கோ அந்த கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். சில குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, எனக்கு மாந்திரியம் பிரச்சனை, அந்த பில்லி சொல்லி பிரச்சனை அப்படிம்பாங்க. ஒரு மனுஷன் தேவனை ஒழுங்கா தேடனா பிசாசுலாம் ஓடியே போயிடும். என் வாழ்க்கையில ரியலா நடந்திருக்கு. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், தேவனை தேட ஆரம்பிச்சேன். எனக்கு மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான், அவன் செத்தே போயிட்டான். அவ்வளவுதான். நான் அவனை ஒண்ணுமே செய்யல, தூக்கு போட்டு செத்து போயிட்டான். நம்ம தேவனை தேட 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 நமக்கு விரோதமா யாரெல்லாம் கிரியை செய்யறாங்களோ, நமக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்புறாங்களோ காணாம போயிடுவாங்க. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியம். பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கவே வானத்திலிருந்து இறங்கி ஜீவ அப்பமாக வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கவே வானத்திலிருந்து இறங்கி ஜீவ அப்பமாக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தார். இருக்கிற எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்கணும். எல்லா ஜனங்களும் அந்தகார இருள கட்டப்பட்டிருக்காங்க. அந்தகார இருள கட்டப்பட்டிருக்கும் போது தேவனுடைய அக்கினி இறங்கி வரும்போது, சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி இறங்கி வரும்போது, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அக்கினியா இறங்கி வரும்போது, சுட்டெரிப்பின் அக்கினியான பரிசுத்த ஆவியா இறங்கி வரும்போது
எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகிறது. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். ஒரு மனுஷன் அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். வேதத்தை தியானிக்கும் போது அக்கினி, வேதத்தை தியானிக்கும் அக்கினி மூண்டது என்று எழுதப்பட்டிருக்கு. எரேமியால நம்ம தியானித்தோம். அவருடைய வார்த்தை நம்ம எலும்புகளுக்குள்ள இருதயத்துக்குள்ள இருக்கும்போது எல்லா இடமும் அக்னியா இருக்கும். அவருடைய வார்த்தை அக்னி, கொழுந்துடைய அக்னி அதை பற்றி பிடிக்கணும் நம்ம இதயத்துக்குள்ள. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். இந்த உலகத்துல தேவையில்லாத காரியங்கள் எத்தனையோ இருக்கு, எத்தனையோ இருக்கு. கெட்டு போறதுக்கு 1000 காரியம் இருக்கு. ஆனா பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறிடணுமா. சின்ன பிள்ளைக்கு நேத்து என்ன நடந்து கேட்ட தெரியாது அப்படிங்கும். அது மறந்து போயிடும். அது மறுபடியும் பார்த்தா சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த பெரிய ஆட்கள், வயசானவங்க 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி சண்டை போட்டு இன்னும் ஞாபகம் வச்சுருக்காங்க. கொரோனா வந்துட்டு போயிட்டு வீட்டில் 2 பேர் செத்து போயிருப்பாங்க, ஆனாலும் மறக்கிறது கிடையாது. ஆனா சின்ன பிள்ளைய பாருங்க, நேத்து கோவப்படும் போது அம்மா அடிச்சிருக்கும், மறுபடியும் இன்னைக்கு பார்த்தா அம்மாட்ட தான் சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்கும். அதே நேரத்தில் பெரிய பிள்ளை ஆயிட்டு அப்படின்னா எங்க அம்மா அடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் பேச மாட்டாங்க. அப்ப சிறு பிள்ளை அப்படின்னாலே எல்லாம் மறந்துடும். மறந்து மறுபடியும் பேசி சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளையில இருதயத்துக்குள்ள எதுவுமே வைக்க கூடாது. சிறு பிள்ளை போல மாறிடணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதனால பிரச்சனை அப்படின்னா, இருதயம் ஃபுல்லா ஏதாவது ஒரு காரியத்தை நினைவுல வச்சுக்கிட்டு அதை மட்டுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாம் துர்ச்செயல்கள் தான். அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. என் இதயத்துல கொஞ்சம் கசப்பு இருக்கு, அதை வச்சுட்டு ஒரு 1000 ரூபாய் தாங்கன்னா தரமாட்டான். என் இதயத்துல கொஞ்சம் வைராக்கியம் இருக்கு, அதை வச்சுட்டு ஒரு 1000 ரூபாய் தாங்கன்னா தரமாட்டான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இதயத்துக்குள்ள பகை, எரிச்சல், கோபம், சண்டை, இதெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து இதயத்துக்குள்ள வரும்போது, தேவனோட அக்கினி இதயத்துக்குள்ள வரும்போது இதெல்லாம் இருக்காது. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்காது. ஹல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தைக்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்கும்போது எந்த ஒரு பாவத்திலும் சிக்கிக் கொள்ள மாட்டோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போறதுனால பலவிதமான பாவத்துக்குள்ள போய் சிக்கிக் கொள்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்க அர்ப்பணிங்க, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சர்வ லோகத்தின் பாவங்களையும் சுமந்து தைக்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். கிருபாதார பலியா வெளிப்பட்டார். இன்று எத்தனையோ குடும்பத்திலே என் பாவத்தை யார் மன்னிப்பா அப்படி சொல்லிட்டு பல இடத்துக்கு போறாங்க. வேற இடத்துல போய் எங்கேயாவது போய் எனக்கு எப்படியாவது விடுதலை கிடைக்குமா அப்படிங்க. ஆனா வேதம் தெளிவெழுதப்பட்டு சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி, நமக்காக கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார். இந்த கால வேளையிலே இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அப்ப நம்முடைய யூடியூப் சேனல் தேவன் அருளிய அப்பம். இந்த சேனல் மூலியமாக எல்லாரும் பரலோகத்துக்கு வந்து சேரணும். அவ்வளவுதான். இங்க நம்ம 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சாலும் அந்த 10 லட்ச ரூபாய் இங்கதான் வச்சுட்டு போகணும். அது பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஐயா என் பேர்ல ஒரு 2 கோடி ரூபாய் இருக்கு, சரி ஒரு ஓரமா இருக்கட்டும், அதை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நான் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு என் ஆத்மாவுக்குள்ளே தேவையில்லாத காரியங்கள் வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஆத்மாவில் நிறைய போராட்டம். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே அந்த பாவம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வரும்போது ஆவிக்குரிய சரீரத்தை இழந்து விட்டாங்க, அதிகாரத்தை இழந்து விட்டாங்க, அப்பா பிதாவின்னு சொல்லி கூப்பிடுற அதிகாரத்தை இழந்து விட்டாங்க, சாபத்துல தள்ளப்பட்டாங்க, இருள தள்ளப்பட்டாங்க, வியாதி, பலவீனம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல காரணம் என்ன? இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்த பாவம் தான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துனுடைய பிறப்பை யாரெல்லாம் கொண்டாடுறீங்களோ, நம்ம வாழ்க்கையில பாவம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வேண்டாம். இந்த பாவத்தினால நிறைய பிரச்சனை இருக்கு.
நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததில்ல. நிறைய பிரச்சனை இருக்கு. நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, வியாதி, பலவீனம், சாபம், இப்படி நிறைய சப்ஜெக்டுக்குள்ள போயிட்டே இருக்குது. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா தேவன் அருளி அப்போ மினிஸ்டர்ல கேளுங்க. அன்னைக்கு ஒவ்வொரு வேத பகுதியை தியானித்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுறதுக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற இடத்துல ஒரு இடம் வாங்க வேண்டியிருக்கு. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருந்தால் பரலோகம் சந்தோஷப்படும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பாவம் செஞ்சு அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை. நிறைய குடும்பத்துல பலவீனம், நிறைய குடும்பத்துல நோய். அவங்களுக்கே தெரியும், ஆமா நான் அந்த பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. ஒரு குடும்பம் கர்த்தர் பக்கம் வந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணி, பாவத்தை நிச்சயம் அந்த பாவ மன்னிப்பு எனக்கு தந்துட்டாரு, என் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிச்சிட்டாரு, நான் மனம் திரும்பிட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சுன்னு அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். என் வாழ்க்கையில நான் விக்கிரத்துக்கு மாந்திரிக்கு செழிப்பா பணம் கொடுத்துருக்கேன், லட்ச லட்சமா கொடுத்துருக்கேன். இயேசுவை சொந்த ரட்சரை ஏற்றுக்கொள்ளும் போது என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, மன்னிங்கன்னு சொல்லிதான் கேட்டேன். தேவனிடத்திலிருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்துக்காக ஓடினதெல்லாம் போதும், மனுஷனை பிரியப்படுறதுக்கு ஓடினதுக்காக போதும். வாழ்ந்தா இயேசுக்காக வாழ்வோமே. கிறிஸ்துனுடைய பிறப்பை யாரெல்லாம் கொண்டாடுறீங்களோ, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். முடிந்தால் தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டருக்கு ஜெபித்து விடுங்கள். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்பு அந்த பரிசுத்தங்களை நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எல்லாரும் மனம் திரும்பி பரலோகத்தில் வரணும், பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றி, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. குறைகளை மன்னிச்சிருங்க, பாவத்தை மன்னிச்சிருங்க, அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க, மீறுதலை மன்னிச்சிருங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க. ஆட்டுக்குட்டியின் ஜீவஸ்ல பேர் எழுதப்படணும்ப்பா. கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடும் போது எங்களோட வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாதுப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. பிறந்த நாள், திரும்ப நாளை யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இந்த 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தை நீங்க ஜெபிக்கிறாங்க, மாசமா இருக்காங்க, டெலிவரி பண்ணுறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, எக்ஸாம் எழுதுறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ பாவங்கள், அது எல்லாவற்றையும் நீக்கி குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கட்டுங்க. வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல பாதுகாப்பு வேணும். சகலவிதமான வாசல் திறந்து ஆசீர்வதிங்க. காலைல வேலையில எத்தனையோ குடும்பத்துல டிரைவிங் லைன்ல போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, ஆபீஸ் வேலை பார்க்காங்க, கவர்மெண்ட் வேலை பார்க்காங்க. எல்லாரையும் உங்களுடைய ஜீவனத்தை அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த அப்பா வேலை பார்க்குறாங்களோ அந்த இடத்துக்குள்ள கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும்ப்பா. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில் எங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ இந்த நாளில் உங்கள் பிள்ளையோட இதயத்துல என்னென்ன கவலைகள் இருக்கோ அது எல்லாவற்றையும் நீக்குங்க. சரீரத்துல பலவீனத்தை நீக்குங்க. அப்பா புதிய ஆவியை கட்டணுங்க, தீர்காயுசு தாங்க, புதிய அபிஷேகம் உங்க பிள்ளையோட வாழ்க்கையில் அந்த பலவீனத்தை நீக்கி, சத்துருக்களோட அபிஷேகம் நீக்கி அந்த குடும்பத்துக்குள்ள அப்பா தீர்காயுசு தாங்கப்பா. நிறைய பலவீனம், இந்த பலவீனத்தை நீக்கி பூரண சுகம் தாங்க. உங்களுடைய தழும்புல கரத்துல தொட்டு சுகமாக்கி தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேறு அடங்கி இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலம் இணைந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருங்க. உங்க நாம மையம் விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா, என்னோட வாழ்க்கையில எல்லா குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க நாம மையம் விடட்டும். துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மையம் உண்டதாக.
கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்கா டெய்லி 1 நிமிடமா ஜெபிங்க. இருக்கிற இடத்துல ஒரு இடம் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஜெபிங்க. உங்களுக்கு ஜெபிக்க வேண்டிய விரும்பினால் 9363064181 என்ற நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.